இந்த ஆடினை நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. இந்த ஆட்டில் நம்ம மசாலா என்ற ஒரு மாதிரி நம்ம வந்து இதில் லைட்டாக மார்க் போட்டு விடணும். இதே மாதிரி சின்ன சின்னதாக வரைஞ்சி விடணும். ஏன்னா இந்த ஆடை நம்ம முழுசாக வச்சு குக் பண்ணுறதுனால கொஞ்சம் இதே மாதிரி வரைஞ்சி விட்டாச்சுன்னா மசாலாவில் என்ட்ராகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கேயோ சின்ன சின்னதாக அப்படி கீறி விடணும். அப்போ தான் நல்லா குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆடு மொத்தம் நம்ம ஒரு 8 கிலோ வெயிட் இருக்கும். இந்த 8 கிலோ ஆட்டுக்கு தேவையான ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போது இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து கிடைக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. எல்லாம் பிடிச்சிருந்தாச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புது ரெசிபி நான் போட ட்ரை பண்ணுறேன். இனி நம்ம மசாலா எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மந்தி மசாலா, லெமன் ஜூஸ், எலுமிச்சை பழத்தோட ஜூஸு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆட்டில் ஃபுல்லாக அப்படி மசாலா அப்படி தேய்ச்சி விடலாம். ஃபுல் ஆடை வந்து ஒரு 3-4 பீஸாக கட் பண்ணி கூட பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இதே மாதிரி மசாலா போட்டு நம்ம ஒரு 6 மணி நேரம் அப்படி ஊற வச்சாச்சுன்னா அது வந்து மசாலாவில் என்ட்ராகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலா போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இதோட உள்பகுதியெல்லாம் சூப்பராக மசாலா அப்படி தேய்ச்சி விடணும். மசாலா எல்லா இடம் என்ட்ராகணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் மசாலா. பிரியாணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், மிளகு, பே லீஃப், வெங்காயம் 3 கிலோ, பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், உப்பு, அரைச்சி எடுத்த தக்காளி பேஸ்ட்டு, இப்போ இந்த ஆடை நம்ம இப்போது பிரியாணியில் போட்டு பாயில் பண்ண போகிறோம். ஆடு இப்போ உள்ளே போட்டாச்சு. இனி இதை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இப்படி நம்ம வேக விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆட்டை நம்ம வந்து திருப்பி போடலாம். இப்போ நம்ம இந்த ஆடை வந்து வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்து அதில் நம்ம மசாலா போட்டு கிரில் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 50% இது பாயில் ஆயிடுச்சு. வெளியே எடுத்துகிட்டு நம்ம இனி அதை கிரில் பண்ணுவோம் ஓவனில் போட்டு. இப்போ நம்ம இந்த மசாலாவில் வந்து
இன்னொரு ஆடை வந்து நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆடை போட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஆடு நான் ஃபுல்லாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு நம்ம இதில் போட்டு நல்லா பாயில் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி பிரியாணி வந்து 2 ஆடு, ஒரு ஆடு ஃபுல்லாக நம்ம கிரில் பண்ணுறோம், இன்னொரு ஆடு வந்து நம்ம ரைஸ் கூட சேர்த்து நம்ம பாயில் பண்ணுறோம். நான் இப்போ இது கூட ட்ரை லெமன் போட போகிறேன். தண்ணி இதில் ஆட் பண்ணலாம். அதாவது 1 கப் ரைஸுக்குன்னா 1.5 கப் வாட்டர், அந்த மாதிரி ரேஷியோவில் தான் எடுத்துருக்கேன். நம்ம இப்போ ரைஸ் போட போகிறோம். இந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான். நான் வந்து பாஸ்மதி ரைஸு 4 kg எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் நான் நல்லாவே தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் இதில் நான் போட்டிருக்கேன். அப்படியே ஸ்லோ ஃபயர்லேருந்து அப்படியே இருந்து குக் ஆகட்டும். சரி, இன்னும் கொஞ்சம் ஆனியன். இந்த ஆனியன் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, ஆட்டோட இந்த இதில் வயறுக்குள்ள அப்படியே ஃபுல்லாக குத்தி நிரப்பணும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் வெங்காயம். இனி இதை நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணணும். இப்போ நம்மளோட அந்த ஆடை இப்போ ஓவனுக்குள்ளே வைக்கலாம். ஓவனுக்குள்ளே ஒரு 2 hours வச்சு நல்லா கிரில் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி மேலே வச்சிடலாம். பிரியாணி இப்போ தம் போட அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தம் போடலாம். இப்போ இந்த மந்தி பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் சாக்ரோல் நெருப்பு எடுத்து அந்த சில்வர் ஃபைல் வச்சுட்டு அதை வந்து ஸ்மோக் பண்ணணும். இதை நம்ம பிரியாணி மேலே தூக்கி வைக்க போகிறோம். நெருப்பு வச்சாச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு தம் போட நம்ம இப்போ கீ கொஞ்சம் ஊற்றலாம். இந்த நெருப்போட உள்ளாடியும் நம்ம கொஞ்சம் கீ விடணும். இந்த புகையிற டயத்தில் நம்ம அடைக்கணும். இது மாதிரி கொஞ்சம் நல்ல புகை வர்ற மாதிரி பண்ணணும். இது மாதிரி அந்த புகை வர டயத்தில் நல்லா கவர் பண்ணி விடணும். இந்த புகை வந்து வெளியே போகக்கூடாது. இந்த தம்மு நம்ம ஒரு 1 hour அப்படியே தம்மில் வச்சுருந்தாச்சுன்னா நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். நம்ம முழு ஆடு வந்து கிரில் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம முழு ஆடை வச்சு நம்ம கிரில் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வா, இப்போ நம்ம பேக் பண்ண வச்ச குக் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க நம்மளோட ஒரு அண்ணன் கூட நம்ம பக்கத்தில் இருக்கார். அப்போ அவர் நம்மளோட ஒரு கெஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி டேஸ்ட் பார்த்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, டேஸ்ட் பண்ணுவோம்.
அதில் ரைஸ் சாப்பிடுவோம். சூப்பர் பிரமாணம் இருக்குது. பிரியாணி நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. ஜபர்தஸ்த், சூப்பர். இப்போ மட்டனோட பீஸு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. அப்போ அந்த மட்டனோட பீஸு இப்போ டேஸ்ட் பார்ப்போம். அதான் சூப்பர் 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 சூப்பர். பிரியாணி அப்போ சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு அரபிக் ஸ்டைல் ஒரு பிரியாணி. நம்ம இந்தியன் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் ஆடை வந்து கிரில் பண்ணியிருக்கோம். ஒரு ஆடு வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி மட்டன் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் நல்ல ஒரு சூப்பரான அருமையான ஒரு ரெசிபி. இப்போ மறுபடியும் நல்ல ஒரு வீடியோட மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஹேவ் எ குட் டே.